ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம படத்தோட கதையில ரொம்பவே மனசை உருக வைக்கிற அளவுக்கும் நம்ம மனசை கல்லாக்கிட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு படத்தை தான் கொண்டு வந்திருக்கோம். இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் இப்படிலாம் கூட ஒரு அப்பன் இருப்பானா அப்படிங்கிற அளவுக்கு நீங்க யோசிப்பீங்க. அப்படி என்ன ஒரு படம் அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த படத்துல அப்பங்காரன் இருக்கான். அவனோட தான் சொந்த பொண்ணையை 20 வருஷம் ஒரு ரூம்ல அடைச்சு வச்சு கற்பழிச்சு அதுக்கு நிறைய குழந்தைகளை உருவாக்கி வச்சிருக்கான். கடைசி அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா, எதுக்காக அந்த அப்பா இப்படி சைக்கோத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான கதைக்களத்தை கொண்டதுதான் இந்த படம். சோ சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்ப நேர படத்தோட கதைக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு கார் ஒன்னு போய்கிட்டு இருக்கு. அந்த கார்ல ஒரு அம்மா தான் குழந்தைய மடியில வச்சுக்கிட்டு சீக்கிரம் போங்க, வேகமா போங்க அப்படின்னு சொல்லி பரபரப்பா கத்திக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல டிரைவ் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, இங்க ஒரு சோடா பெட்டி. சோ இவர் தான் காரை ஓட்டிட்டு இருக்காரு. இதுக்கு மேல என்னால வேகமா போக முடியாது, இவ்வளவுதான் போக முடியும்னு சொல்லிட்டு ஒரு வழியா ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. போன அந்த பொண்ணுக்கு முதலுதவி சிகிச்சை கொடுத்து ட்ரீட்மெண்ட்ல வைக்கிறாங்க. வந்திருக்கிற அட்மிட் ஆயிருக்க அந்த குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு இருக்குது. சோ அதை அவங்க அம்மா கண்ணாடி வழியா நின்னு பாத்துக்கிட்டே இருக்காங்க. இப்பதான் நமக்கு ஒரு பிளாஷ்பேக்கு போறாங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. இப்ப கண்ணாடி போட்டிருக்காரு இல்லையா அந்த சோடா பெட்டி, அவன் தான் இங்க உட்கார்ந்து இருக்கிறான். அவனுக்கு 2 பொண்ணு இருக்கு. மூத்த பொண்ணு, இன்னொன்னு சின்ன பொண்ணு. மூத்த பொண்ணு அப்பா பேச்சா அப்படியே கேட்கக்கூடிய ஒரு பொண்ணு. ஆனா சின்ன பொண்ணு இருக்கா இல்லையா, அவ அப்படியே ஆப்போசிட். அப்பா ஒண்ணு சொன்னா இந்த புள்ள ஒண்ணு செய்வா. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்ல இந்த 2 குழந்தைங்க இருக்குது. பெரிய பொண்ணு இன்னைக்கு ஏதோ ஒரு பார்ட்டி இருக்கான். அந்த பார்ட்டிக்கு நான் போகணும்னு சொல்லி அவங்க அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் பர்மிஷன் கேட்டா, என்ன நைட் டைம்ல ஒரு பொம்பளை புள்ள பார்ட்டிக்கு போலாமா, தப்பு இல்லையா, எதுவா இருந்தாலும் இங்கதான் இருக்கணும், நான் என்ன சொல்றேன்னா அதை தான் செய்யணும், யாரும் போக கூடாது அப்படின்ற மாதிரி அந்த அப்பாக்காரர் சொல்றாரு. அதே நேரத்துல பொண்ணு இருக்கா இல்லையா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாம கூட போகலாம்னு சொல்லி முடிவு பண்ண அப்பாக்காரர் திட்டுறாரு. அங்கெல்லாம் போக கூடாது, நான் சொல்றதுதான் நீங்க செய்யணும், 18 வயசு ஆகுற வரைக்கும் நீங்க நான் சொல்றதான் கேட்டாகணும், சட்டம் அதுதான் சொல்லுது அப்படின்னு இங்க இருக்கிற சோடா பெட்டி தான் சின்ன பொண்ணு கிட்ட சொல்றாங்க. அதனால அந்த சின்ன பொண்ணு கோச்சிட்டு ரூம்ல போய் படுத்துக்கிறா. இந்த அப்பாக்காரனும் நம்ம பேச்ச அந்த பொண்ணு கேட்டுருச்சு போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கதா பின்னாடி வழியா எகிரி குதிச்சு அந்த பொண்ணு தான் காதலனை பாக்குறதுக்காக இங்க வந்திருக்கா. அந்த பொண்ணு ஒரு பையனை காதலிக்குது. அந்த பையன் கூட இப்ப பைக்ல ஜாலியா அன்டைம்ல ஊரை சுத்திக்கிட்டு இருக்கா. லைட்ல சுத்துறதுனால அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு இடத்துல போயிட்டு 2 பேரும் மனசு விட்டு பேசிக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் கிஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்தாண்ட நம்ம சோடா பட்டி அப்பங்காரன் பொண்ணு என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு மாடியில அந்த சின்ன பொண்ணு ரூமுக்கு போறான். கதவை தட்டினா உள்ளார டாப்பா போட்டிருக்கு. ஆனா கதவை ரொம்ப நேரமா தட்டியும் திறக்கல. தங்கிட்ட இருக்கிற இன்னொரு டூப்ளிகேட் கீயை போட்டு கதவை ஓபன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது. விண்டோவை திறந்துட்டு அந்த பொண்ணு பின்னாடி வழியா இறங்கி எங்கேயோ ஊரை சுத்த போயிருக்கா அப்படிங்கிறது தெரிய வருது. ரொம்ப நேரம் அதே ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அம்மாக்காரங்களை பிடிச்சி சோடா பட்டி கண்ட மணிக்கு திட்டுறேன், என்னடி புள்ளைய வளர்த்து வச்சிருக்க அப்படின்னு. இப்ப அந்த பொண்ணு ஊரெல்லாம் சுத்தி முடிச்சுட்டு தன்னோட பாய் ஃப்ரெண்டு வந்து ரிட்டர்ன்ல விடுறான், வீட்டுக்கு விடுறான். அப்பதான் அப்பங்காரன் பார்த்துட்டு இருக்கான். பார்த்துட்டு எதுவுமே கேட்கல. சோ இந்த பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணியே பார்த்துட்டு இருக்கிறார். ஒரு கட்டத்துல அப்பங்காரன் கூட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறான். என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க, என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க, கண்டவன் கூட சுத்திக்கிட்டு இருக்கிய அப்படின்னு கண்ட மணிக்கு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. பதிலுக்கு அந்த பொண்ணு சும்மா இல்ல, எகுத்து கேள்வி கேட்கிறா. இத பாரு, எனக்கு 18 வயசு ஆயிடுச்சுன்னா என்னோட முதல் வேலை என்ன தெரியுமா, இந்த வீட்டை விட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொல்லிட்டு நான் கிளம்பிடுவேன், நான் எடுக்கிறதா முடிவு, சட்டம் அதுதான் சொல்லுது தெரியுமில்ல அப்படின்னு இந்த பொண்ணு அங்கிருந்து அப்பாவை எகுத்து பேசிட்டு உள்ள போறா. உள்ள போற கொஞ்ச நேரத்தில் அப்பங்காரன் பிடிச்சி என் பேச்ச மீறி கேட்காதவளுக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது, போடி வெளியே அப்படின்னு சொல்லி திட்டமா ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்தில் அந்த பொண்ணு அழுதுகிட்டே போயிட்டு ரூம்ல படுத்திருக்கிறா. படுத்தது சோகமா இருக்கிறா. சோகமா இருக்கும் போது அக்கா கறி வரா. என்னடி போன வேலையாவது முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேட்டா, என் காதல நான் பார்த்தேன், நான் ஜாலியா ஊரை சுத்தினேன் அப்படின்னு அவன் கூட கொஞ்சம் கொலா வந்து எல்லாமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே இடத்துல அம்மாவும் வராங்க. பொண்ணு காதலிக்கிறது அம்மாக்கு என்னவோ விருப்பம் தான், சரி இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு ஒரு பக்கம் இவங்க 3 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறத இந்த சோடாபட்டிக்கார ஒட்டி கேட்டுலாம். இவங்க 3 பேருமே ஒரே கூட்டு தான் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த பக்கம் ஏதோ ஒரு வெறியில போயிட்டு இருக்கான். போன கொஞ்ச நேரத்துல எதையோ பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். இவனோட வீட்டுல அண்டர் கிரவுண்ட்ல ஒரு ரூம் ஒன்னு இருக்கு. அந்த ரூம்ல ஒரு கபோர்டு ஒன்னு இருக்கு. அந்த கபோர்டுக்கு பின்னாடி சீக்கிரட்டான ஒரு ரூம் ஒன்னு இருக்குது. அந்த ரூம் செட்டப் இவனுக்கு மட்டும் தான் தெரியும். இவன் தான் அடிக்கடி அதை யூஸ் பண்றான் போல இருக்கு. மேல இருக்கிற தம் பொண்டாட்டிக்கு கூட அந்த ரூம் இருக்கிறது தெரிய வராது, யாருக்குமே தெரியாது. அதுவும் அந்த ரூம் பாருங்க, டிஜிட்டல்ல இருக்கக்கூடிய ஒரு நம்பர் லாக்க போடணும். அடுத்தது 2வது ஒரு கேட் இருக்குது. அந்த கேட்டுக்கு சேம் இதே மெத்தட் தான். இந்த 2 கதவை திறந்தாதான் உள்ளாரே போக முடியும். அதையும் பாஸ்வேர்டு போட்டு உள்ள போயிட்டு இருக்காரு. உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த ரூம்ல இருந்து கத்தனாலும் கதறினாலும் ஒரு சத்தமும் வெளியே வராது. அதே மாதிரி அந்த ரூமுக்கு விண்டோ எதுவுமே கிடையாது. வெளியே நடக்கிறது என்ன நடக்குது போகுதுன்னு எதையுமே உள்ள தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பான ரூம். ஆனா ஒரே ஒரு வென்டிலேட்டர் வழியா தான் காத்து கொஞ்சம் உள்ள சுவாசிக்கிறதுக்கு வந்துகிட்டு இருக்கு. இப்ப அதே நேரத்துல இந்த பக்கத்துல அந்த சின்ன பொண்ணு இருக்கா இல்லையா, அவளுக்கு 18 வயசு முடிய போகுது. இன்னும் ஒரு 3 நாள் தான் இருக்குது. அந்த மாதிரி டைம்ல அவ படிப்பையும் முடிச்சுட்டா. படிப்பை முடிச்ச கொஞ்ச நேரத்துல வீட்டுல வந்துட்டு ஜாலியா அவனோட லவர்ஸ் கூட பாட்டு கேட்டுக்கிட்டு போன் பேசிக்கிட்டு இப்படியே இருக்கிறா. அவங்க அம்மாக்காரங்க சரிம்மா இங்கே இரு, எனக்கு கொஞ்சம் பர்ச்சேஸ் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு காரை எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணோட அம்மாங்கிறது கிளம்புது. இதே எல்லாத்தையுமே சோடா பெட்டி பாத்துக்கிட்டு இருக்கான். சோடா பெட்டி ஏதோ ஒரு பெட்டியை ஒண்ணு நவத்திக்கிட்டு இருக்கான். என்னால தூக்க முடியலன்னு சொல்லி சின்ன பொண்ணு கூப்பிடுறான். இது வாமா, இது கொஞ்சம் பிடி, கொஞ்சம் தூரம்
ரூமுக்கு தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி கீழே அந்த ரூமுக்கு கூட்டிட்டு போறான். கபோர்டை திறக்கிறான். உள்ள ஒரு சீக்ரெட்டான அந்த ரூம் இருந்தது இல்லையா, ஏப்பா இவ்வளவு நாளா அந்த ரூம் இருக்குது எனக்கே தெரியாது, ஏதுப்பா அந்த ரூம் எப்படிப்பா வந்துச்சு அப்படின்னு இந்த பொண்ணு கேள்வி மேல கேள்வி கேட்கறான். இது ரொம்ப நாளா இருக்குது உள்ளவா அப்படின்னு சொல்லி அந்த பெட்டியை உள்ள தூக்கிட்டு போயிட்டு வைக்கிறாங்க. தூக்கிட்டு போன வச்ச கொஞ்ச நேரத்துல இவன் டப்புன்னு கதவை சாத்துறான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன உள்ள வச்சு லாக் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கத்துறா. உள்ளாரே கடந்த சாகடி மவளை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறான். வெளியே வந்தோடனே நம்பர் லாக் எல்லாம் போட்டு ரெண்டாவது டோரையும் மூடுறான். அந்த பொண்ணு கத்துற சத்தம் ஒரு துளி கூட வெளியே கேட்கல. அந்த அளவுக்கு இவன் லாக் பண்ணிட்டு போறான். பாவம் அந்த பொண்ணு உள்ளுமுள்ளே எல்லாமே கத்திக்கிட்டு கதறிக்கிட்டு இருக்குது. சாப்பாடு கூட இவன் கொடுக்கல. மேல அப்படியே கட் பண்ண காமிக்கிறாங்க. சோடாபட்டி ஹாயா உட்கார்ந்து இருக்கிறான். திரும்ப கொஞ்ச நேரத்துல கழிச்சு திரும்பவும் அதே ரூமுக்கு போறான். அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அவளை புடிச்சு சாத்துன்னு சாத்துறான். சாத்துனது மட்டும் இல்லாம தான் பெத்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் தப்பா நடந்துக்கிறான். ஐயோக்கிய பையன் என்ன வேலை பாக்குறான் பாருங்க. அடிச்சதுல பாவம் அந்த பிள்ளைக்கு வலி ரொம்ப முடியல, வயிறு வலிக்குது, அங்கேயே படுத்து சுருண்டு அழுதுகிட்டே இருக்கிறான். இந்த பக்கத்துல அப்படியே கட் பண்ண ஷாட்டை மேல வச்சா மேல மாடியில தான் பொண்ணை காணா, ரொம்ப நேரம் ஆகி காணாதுன்னு சொல்லிட்டு போலீஸ்ல வர வச்சிருக்காங்க. அந்த அம்மா பொண்ணோட அம்மா நடந்த கதை எல்லாத்தையும் சொல்றான். வீட்டுல தான் விட்டுட்டு போனேன், அந்த பொண்ணை காணா அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க மொட்டையை இப்ப மேல வரான் இந்த சோடாபட்டிக்காரன். வந்த உடனே எல்லாத்தையும் சொல்லுமா, தான் பொண்ணை பத்தின எல்லா டீட்டெயிலும் சொல்லு. சார் அவளுக்கு 18 வயசு முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போனது மட்டும் இல்லாம ஒருத்தனை காதலிக்கிறான். அந்த பொண்ணு அடிக்கடி அவனை பாக்குறதுக்காக போகும், என்கிட்ட எகுத்து பேசுவான். 18 வயசு ஆச்சுன்னா நான் என் காதலனோட சந்தோஷமா ஊரை சுத்த போவேன், நான் வெளியே போவேன் அப்படின்னு. இது எல்லாத்தையும் போலீஸ் சொன்னியாமா அப்படின்னு சொல்லி இவன் கொஞ்சம் பாயிண்டா கொடுக்குறான். போலீஸை கன்ஃபியூஸ் பண்றான். ஒருவேளை உங்க பொண்ணு அந்த காதலனோட போயிருக்குமோ, எதுக்கும் நீங்க விசாரிச்சு பாருங்க சொல்லி போலீஸ்காரர் அங்கிருந்து சொல்லிட்டு கிளம்பவும் செய்யறாரு. இவரெல்லாம் சொன்னதை வச்சு பார்த்தா அந்த பொண்ணு தான் காதலனோட தான் போயிடுச்சுன்னு சொல்லி வீட்டுல இருக்கவங்களும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம் அந்த அம்மா வேற தான் பொண்ணையே நினைச்சு அழுதுகிட்டே இருக்கிறா. இந்தாண்ட அடப்பட்டு கிடக்கிற அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்கிறா. அவளை நினைக்கிறது ஒரே ஒரு நினைப்பு தான், தன்னோட காதலன் கூட இருந்த அந்த நிமிடங்களை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறா. அவளுக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் அது ஒண்ணுதான். அடுத்த நாள் காலையில அந்த பொண்ணை காதலிச்ச அந்த காதலன் வீட்டுக்கே வந்துட்டான். நம்ம சோடாபட்டி அப்பா கிட்ட இந்த மாதிரி உங்க பொண்ணை நான் மீட் பண்ணணும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, என் பொண்ணை பத்தி உனக்கு தெரியலையா, அந்த பொண்ணு ஓடி போயிட்டா, பக்கத்து வீட்டுல ஒரு பையன் இருந்தான், அந்த பையன் கூட சேர்ந்து ஓடி போயிட்டா, எங்க இருக்கான்னு எங்களுக்கே தெரியாதுப்பா, பாவம் ஒன்னையும் ஏமாத்திட்டால, அவளை நினைச்சாலே எனக்கு ரொம்ப ஆத்திரமா இருக்குது, என்னோட பிறப்பு தானான்னு சொல்லி எனக்கே சந்தேகமா இருக்கு அப்படின்னு இவன் இந்த மாதிரி எல்லாம் அந்த பையன் கிட்ட சொல்றான். பாவம் அவன் உசுருக்கு உசுரா நேசிச்ச அந்த பொண்ணு தன்னை ஏமாத்திட்டாலோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அங்க இருந்து அவனு கிளம்ப ஆரம்பிக்கிறான். அதே நேரத்துல அந்த பொண்ணோட அம்மா இருக்காங்க இல்லையா, தூரத்துல நின்று பாத்துக்கிட்டே இருக்காங்க. யார் அது அப்படின்னு கேட்டா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பதில சொல்றான். திரும்பவும் நைட் டைம் ஆகுது. இன்னைக்கு தான் சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். கீழே அடப்பட்டு கிடக்கிற தான் பொண்ணுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் தூக்கி போடுறான். இதை போட்டுட்டு வாடி பொடி அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வர சொல்றான். போட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் அந்த பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறான். இப்படியே அந்த பொண்ணு வர்றது போறது அடிக்கிறது ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுன்னு இப்படியே நாட்கள் போகுது. 354 நாள் ஆயிடுச்சு. இப்போ அடப்பட்டு கிடக்கிற அந்த பொண்ணு பிரெக்னன்ட்டாவும் இருக்கிறா. ஒரு புக்கை ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போறா. சுகப்பிரசவம் செய்வது எப்படி வீட்டில் இருந்தபடின்னு சொல்லிட்டு அந்த புக்கை படிச்சு அந்த பொண்ணு எப்படிலாம் பிரசவம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பப்ப படிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த புக்கை வாங்கிட்டு வந்து கொடுத்ததும் நம்ம சோடாபட்டிக்காரன் தான். இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வீட்டெல்லாம் தொடச்சிக்கிட்டு இருக்கா. அந்த டைம்ல அவளுக்கு வயிறு வலி வந்துருச்சு. பொத்துன்னு கீழே பனிக்கூடம் விழுந்து பனிக்கூடமும் உடஞ்சு போச்சு. வலியில துடிக்கிறா. இந்த நேரத்துல அந்த மொட்டையும் கூட பக்கத்துல இல்ல, யாருமே இல்ல. பாவம் தன்னைத்தானே சுகப்பிரசவம் பண்ணிக்கிறதும் எவ்வளவு பெரிய கொடுமைங்கிறது இதை பார்த்துதான் நமக்கே தெரியுது. அந்த நேரத்திலேயே அந்த பொண்ணு அந்த புக்ல படிச்சு கொஞ்சம் கொஞ்சமா பிரசவத்தையும் பண்ணிடுறா. ஒரு அழகான பெண் குழந்தை ஒண்ணு பிறக்க ஆரம்பிக்குது. சாப்பாடு அந்த பொண்ணுக்கு தேவையானது எல்லாத்தையும் சோடாபட்டிக்காரன் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். மேல அந்த பொண்ணோட அம்மா இன்னும் தான் பொண்ணை நினைச்சு அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இத்தனை வருஷம் ஆகி போச்சு இல்லையா, கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. தான் பொண்ணு என்னைக்கா இருந்தாலும் வருவா அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா இந்த சோடாபட்டிக்காரன் கீழே போயிட்டு இருக்கான். கீழே போய் பார்த்தா அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை பிறந்தது இல்லையா, அந்த குழந்தை இப்ப 4 வயசு ஆயிடுச்சு. கொஞ்சம் பெரிய பொண்ணா இருக்குது. பேசுறதெல்லாம் புரியுற மாதிரி இருக்குது. ஒரு டிராயிங் ஒண்ணு வரைஞ்சிட்டு வந்து தான் மொட்டையும் கிட்ட காமிக்குது. அவன் தான் தான் தாத்தா, இருந்தாலும் அவனையே அப்பான்னு சொல்லிக்கிட்டு இது நானு இது நீங்க இது அம்மா அப்படின்னு சொல்லி ஒரு டிராயிங்கை வரைஞ்சு வச்சு அந்த குழந்தை சொல்லிக்கிட்டு இருக்குது. சரிம்மா நீ போய் படு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய படுக்க வச்சுட்டு திரும்பவும் இந்த பொண்ணை கூட்டிட்டு போய் ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம். கிழவனுக்கு கொழுப்ப பாருங்க. இப்போ 4 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம சோடாபட்டிக்காரனுக்கு இன்னொரு மூத்த பொண்ணு இருந்தது இல்லையா, அந்த பொண்ணு இப்ப வெளியில படிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் இங்க காமிக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா எல்லாரும் ஒன்னாதான் இருக்கிறாங்க. என்னைக்கா இருந்தாலும் அவ சந்தோஷமா இருக்கணும், எங்க இருந்தாலும் நல்லா இருப்பாளா, எப்படி இருப்பா, அவளுக்கு குழந்தைலாம் இருக்குமா அப்படின்னு சொல்லி அம்மாவும் அந்த பொண்ணுக்காரங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. மொட்டையனும் ஓடி போன கழுதையை பத்தி இங்க என்னடி பேச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சாப்பாட்டெல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறான். இப்ப அப்படியே கீழே போய்கிட்டு இருக்கிறான். கீழே போய் பார்த்தாதான் தெரியுது, கீழே அடப்பட்டு கிடக்கிற பொண்ணு இப்ப 2வதா பிரெக்னண்டா இருக்கிறா. 2வது குழந்தைக்கு ரெடி ஆயிட்டா. சோ வேற வழி இல்ல, கரு கலைக்கிறதும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவ்வளவு இருக்கிறா. தான் முத குழந்தை இருந்தது இல்லையா, அந்த 4 வயசு குழந்தைக்கு ஏதோ உடம்பு சரியில்லை. அதே இந்த மொட்டை கிட்ட சொன்னா வீட்டுல கிடக்கிற பெரியவங்க சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரை எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. இதெல்லாம் குழந்தைக்கு கொடுத்தா ஓவர் டோஸ் ஆயிடாது அப்படின்னு சொல்லி கேட்டா அதெல்லாம் ஒரு மண்ணு ஆகாது, ஒரு மாத்திரையை 2ஆ உடைச்சு போடு, அதுல காலா
போடு, அதெல்லாம் குழந்தைகளுக்கு கேட்டுக்கும், இதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாதுன்னா புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு மருந்தை தூக்கி போட்டுட்டு போறான். இதையும் அந்த பொண்ணு பார்த்துட்டு ரொம்ப அழுகுது. தான் குழந்தைக்கு ஒரு மருந்து கூட வாங்கி கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுகிட்டு இருக்கா. அந்த குழந்தைக்கு ஒரு கதை சொல்றா. என்ன கதை அப்படின்னா, தான் வாழ்க்கையில இந்த பொண்ணு துன்பட்ட அந்த கதையை தான் கொஞ்சம் வித்தியாசமா சொல்றா. ஒரு ஊர்ல ஒரு இளவரசி இருந்தா, ரொம்பவே சந்தோஷமா சுதந்திரமா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா. அது ஒரு அரக்கனை கூட்டு வந்து ஒரு இடத்துல அடைச்சு வச்சுட்டா. அடைச்சு வச்ச அந்த தேவதைக்கு ஒரு அழகான இன்னொரு குட்டி தேவதையும் பிறந்தா. அந்த குட்டி தேவதை கூட தன் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தா அப்படின்னு தான் பட்ட துன்பங்களை கதையா சொல்லிக்கிட்டு இருக்கிறா. இதே எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் அந்த குழந்தையும் டெய்லியும் தூங்குது. அதே மாதிரி இந்த பக்கத்துல அந்த காதலன் ஒருத்தர் இருந்தா இல்லையா, அவன் இன்னுமா அந்த பொண்ணை காதலிச்சுட்டு தாங்க இருக்கிறான். இத்தனை வருஷம் கழிச்சு திரும்ப வீட்டுக்கு வந்திருக்கிறான். எதர்ச்சியா அந்த அடப்பட்டு கிடக்கிற பொண்ணோட அக்காவை பாத்துறான். எங்க உங்க தங்கச்சி எப்படி இருக்காங்க, எங்க இருக்காங்கன்னு சொல்லி டீட்டெயில கேட்டா, அவ காணாம போயிட்டா, எங்க போனான்னு தெரியல, உங்க அப்பா என்கிட்ட அவ பக்கத்து வீட்டு பையன் கூட ஓடி போயிட்டு தான் சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டா, அதெல்லாம் ஒரு மண்ணு கிடையாது, அந்த ஆளுக்கு அந்த பொண்ணை பார்த்தாலே பிடிக்காது, அதனாலேயே அவன் அப்படி கூட சொல்லியிருப்பான், அவன் சொல்றதெல்லாம் நம்பாத, அவ எங்கேயே போயிட்டா, இவங்கிட்ட இப்படி மாட்டிட்டு சித்திரவதை போறதுக்கு எங்கேயாவது போயிடலாம் சொல்லி போயிட்டாளா என்னன்னு தெரியல, அவ காணாம தான் போயிட்டா, போலீஸ்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், இது வரைக்கும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயிலும் சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னமும் அவன் அந்த பொண்ணை காதலிக்கிறது இந்த பொண்ணுக்கு தெரிய வருது. அப்படியே கொஞ்சம் வருஷங்கள் போகுது. கீழே பார்த்தா ரெண்டாவது அந்த பொண்ணு கன்சீவா இருந்தா இல்லையா, அவளுக்கு திரும்ப ஒரு பாய் பேபி பிறந்திருக்கான். அவனுக்கே கிட்டத்தட்ட ஒரு 4-5 வயசு ஆயிருக்கும் போல இருக்குது. இப்போ அவனும் கொஞ்சம் பேசுற நிலைமையில இருக்கான். இந்த 2 குழந்தைகளுக்கும் அதே கதையை சொல்லிக்கிட்டு அதே மாதிரி கொஞ்சிக்கிட்டு ஒரு ஆறுதலா உள்ள அப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அடப்பட்டு தான் கிடக்குறாங்க. அங்க கிடக்கிற தலைக்காணி பொம்மை அதையெல்லாம் வச்சுதான் அந்த குழந்தைகளுக்கு விளையாட்டு காமிக்கிறாங்க. அப்படியே மேல கட் பண்ணா இங்க சோடாப்பட்டி ஒருத்தன் இருக்கான் இல்லையா, அவன் சம்பாதிக்கிற பணம் இப்ப சுத்தமா வீட்டு செலவுக்கு பத்த மாட்டேங்கிறான். அதனால பொண்டாட்டிக்காரு சண்டை போடுறான். நம்ம இருக்கிறதே 3 பேர் தான், இதுக்கே நீங்க சம்பாதிக்கிறதுக்கு பத்த மாட்டேங்குது, நீ சம்பாதிக்கிற காசுலாம் வேற எங்கேயாவது கீப்பு ஏதாவது வச்சு குடுக்குறியாடா சொட்ட அப்படின்னு சொல்லி அந்த அம்மாக்காரங்க திட்டினாலும் இவனும் பதிலுக்கு சண்டை போடுறான். இது பாரு, நான் சம்பாதிக்கிறதெல்லாம் உங்களுக்கு தான் கொடுக்குறேன், நீங்க தான் தின்னு திக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கடுப்புல ஏஞ்சாங்கிறது போகும்போது அந்த கீழே கபோர்டு ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கு இல்லையா, அந்த ரூமோட பேர்க்கி அங்க சோஃபால விழுந்துருது. இதையும் அந்த மூத்த பொண்ணு பாத்துறா. அப்பங்கார ஏஞ்சு பண்ணதுக்கு அப்புறம் இது என்ன சாவி அப்படின்னு சொல்லி இவ எடுத்துக்கிட்டு கீழே எப்பயுமே போறான் இல்லையா, அந்த இடத்த நோக்கி இவன் வந்துகிட்டு இருக்கிறான். வந்துகிட்டு இருக்கும்போது கீழே அந்த மூத்த பொண்ணு இருக்கிறது தெரிஞ்சு போச்சு. என்ன இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை மிரட்டி திட்டி சாவி கூறி முதல்ல அப்படின்னு சொல்லி அவளையும் அடிச்சுட்டு மேல துரத்தி விட்டுறான். துரத்தி விட்ட கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திரும்பவும் கதவு திறந்து உள்ள போனா திரும்பவும் அந்த பொண்ணு 3ஆவதா கன்சீவா இருக்கிறாங்க. சோ இப்போ உள்ள வந்ததுக்கு அப்புறம் குழந்தைகளுக்கு இங்க சுவாசம் கம்மியா இருக்கு, இதனால இந்த 3 குழந்தைகளை வச்சுக்கிட்டு சமாளிக்க முடியாது, அதனால தாங்கிட்ட இப்ப பிறக்க போற குழந்தைய மேல அம்மா கிட்ட கொடுத்துருங்க, நானா என் கைப்படையா ஒரு லெட்டர் ஒண்ணு எழுதிடுறேன், இந்த மாதிரி இது என்னோட குழந்தைதாமா, எனக்கு என் காதலனுக்கும் பிறந்த குழந்தை, இது உங்ககிட்ட என் ஆதாரமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன், என்ன பாத்துக்கிட்ட மாதிரி இந்த குழந்தையும் நல்லா பாத்துக்குங்க, என்னைக்காவது ஒரு நாள் நான் திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லி தான் கைப்பட ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துறேன், தயவு செஞ்சு எனக்காக இது கொடுங்க, ஒரு ஆறுதலாவது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற அடப்பட்டு கிடக்கிற பொண்ணு இந்த மொட்டை சோடாபட்டி கிட்ட சொல்றாங்க. சோடாபட்டியும் ஏதோ கொஞ்சம் மனசு மாறிட்டான் பழகுது. இந்த பொண்ணு சொன்னதுக்கு ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப அந்த பொண்ணுக்கு 3ஆவதா ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த ஆண் குழந்தை மேல ஒரு லெட்டர் எழுதி வச்சு அந்த அம்மா வீட்டுல இருக்கிற மாதிரி மொட்டையை கொண்டு போய் வெளியே வச்சுட்டு அப்படியே கிளம்பி போயிடுறான். குழந்தை அழுகிற சத்தத்தை கேட்டு அந்த அம்மா கதவை திறந்து பார்த்தா ஏதோ ஒரு குழந்தை ஒண்ணு இருக்கேன்னு சொல்லி அந்த குழந்தை மேல அந்த லெட்டர் இருக்குது. அந்த கையெழுத்தை பார்த்த உடனே அந்த அம்மா கரங்க அழுக ஆரம்பிக்கிறா. இது என் பொண்ணோட ஹேண்ட் ரைட்டிங் தானே அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிக்கும் போது தான் இந்த மாதிரி நான் என் காதலனோட ஓடி வந்துட்டேன், ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன், என் ஞாபகமா இந்த குழந்தைய நீங்க வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைய கொடுத்துருக்கிறேன், நல்லா பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர்ல படிச்சிருக்குது. அந்த அம்மாவும் அழுதுகிட்டே அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சறாங்க. ஆனா அந்த குழந்தை தூக்குனதுக்கு அப்புறம் குழந்தைக்கு பின்னாடி இன்னொரு லெட்டர் இருக்குது, அந்த மடிச்சு தான் வச்சிருக்காங்க. அந்த லெட்டர் இந்த அம்மா கண்ணுக்கு தெரியல, குழந்தைய மட்டும் தூக்கிட்டு போயிட்டாங்க. இதை அந்த மொட்டையும் பாத்துறான். கீழே கிடக்கிற லெட்டர் இருக்கு இல்லையா, அந்த லெட்டரை எடுத்து பார்க்கும்போது தான் நான் கீழே தாமா இருக்கிறேன், இந்த மாதிரி ஒரு சீக்கிரட்டான ஒரு ரூம் இருக்குது, அப்பா தான் என்ன கடத்திட்டு போய் வச்சிருக்காங்க, என் குழந்தை தான் இது, அப்பாவுக்கும் எனக்கு பிறந்த குழந்தை தான் இது, இந்த மாதிரியான கொடுமை எல்லாம் படுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி லெட்டர்ல எழுதிருக்கு. இதை எல்லாத்தையுமே நம்ம மொட்டையன் கைக்கே கிடைச்சிருது. இதை படிச்ச உடனே அவனுக்கு பயங்கர காண்டாகுது. டிவி எல்லாம் உள்ள கொடுத்துருக்கான். அடப்பட்டு கிடக்கிற பொண்ணுக்கு பசங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த டிவி தான் உலகம் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த பொண்ணை போட்டு பிடிச்சு அடி அடின்னு அடிக்கிறான். ஏண்டி எல்லா கதையும் சொல்லி தப்பிச்சிடலான்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லி கண்டமணிக்கு பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிடறான். அடிச்சுட்டு திரும்ப ஒரு ரிலேஷன்ஷிப் தான். ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். பாவம் அந்த குழந்தைங்க எல்லாம் பயத்துல இருக்குது. அதுக்கப்புறமா அந்த குழந்தைகளுக்கு விளையாட்டு காமிச்சு அப்படியே உள்ள தலை சீவி விட்டு முடியெல்லாம் வெட்டி விடுறாங்க. வெட்டி விட்டுட்டு இப்படியே அந்த குழந்தைய வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. திரும்பவும் அடக்கட்ட கிடக்கிற பொண்ணு பிரெக்னன்ட் ஆகுறா. 4வது தடவை அப்ப ஆகுறா. அந்த ரூம்ல சுவாசம் ரொம்பவே கம்மியா இருக்குது. அந்த வெண்டிலேட்டர் வழியா தான் ஏதோ கொஞ்சம் சுவாசம் வரும். அது அந்த மூத்த பொண்ணு இருக்கா இல்லையா, அவளுக்கு சுவாச கோளாறே வந்துருச்சு. ஆஸ்துமா மாதிரி அப்பப்ப ப்ராப்ளம் வந்துருது. அது அந்த வெண்டிலேட்டர் வழியா தான் போயிட்டு கொஞ்சம் சுவாசத்தை அப்படியே வாங்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்துல கட் பண்ணா மேல சோடாபட்டியோட பொண்டாட்டி அழுதுகிட்டு இருக்கிறா. அதே அந்த பையன் இருக்கா இல்லையா, அவன் இப்ப ரொம்ப பெருசா வளர்ந்துட்டாங்க. அந்த பையன் வந்து பாட்டிக்கு ஆறுதல் சொல்றான், எதுவும் அழுகாதீங்க,
அம்மா என்னைக்காவது வருவாங்க, எனக்கும் அம்மா பார்க்கணும்னு ஆசையா இருக்குது, என்ன ஏன் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கும்போது இப்ப 2 பேருமே சமாதானம் ஆகுறாங்க. அந்த பையனும் ரொம்ப பெரிய பையனா ஆயிட்டான். இப்போ நைட் டைம்ல பயங்கரமான மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப மழை பெஞ்சிட்டு இருக்க கீழே அடைஞ்சு கிடக்கிற அந்த பொண்ணு ரூம்ல தண்ணி சொட்டுது. என்னடா வழியா தண்ணி சொட்டுதுன்னு பார்த்தா மேல ஒரு சின்னதா ஹோல்ஸ் ஒண்ணு இருக்கு. அந்த ஹோல்ஸ கொஞ்சமா உடைச்சு பிரெக்னண்டா தான் இருக்கா, இருந்தாலும் ஏறி மேல போயிட்டு கொஞ்சமா உடைச்சு ஒரு பெரிய ஓட்டையே ஒண்ணு போடுறா. கீழே அப்படியே கொட்டி கிடக்குது. பசங்க எல்லாம் தூங்குதுங்க. மேல ஒரு வழியா ஏதோ ஒரு ஓட்டை ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டா. அதுக்கப்புறம் டார்ச் லைட் எடுத்து ஏதாவது சிக்னல் கொடுத்தா யாராவது வந்துருவாங்களா அப்படின்னு சொல்லி டார்ச் லைட் எடுத்து அடிக்கிறா. அடிச்ச கொஞ்ச நேரத்துல அந்த வழியா நைட் டைம்ல மழை விட்டதுக்கு அப்புறம் வாக்கிங் போயிட்டு இருக்கான்னு ஒருத்தன் நாயை கூப்பிட்டுக்கிட்டு அதை பார்த்த உடனே திரும்ப அந்த வீட்டுக்கு போயிட்டு காலிங் பெல் அடிக்கிறான். கதவு திறக்கிறது என்னமோ நம்ம மொட்டை சோடா பட்டி தான். கதவு திறந்ததுக்கு அப்புறம் என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, உங்க வீட்டுல இருந்து ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன், பின்னாடி வழியா இருந்து யாரோ லைட் அடிச்சு சிக்னல் காமிக்கிறாங்க, அது என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஆமா எங்க வீட்டுல கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம், அதை சரி பண்ணிட்டு இருக்காங்க, அதனால அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டையும் சமாளிச்சுட்டு நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே அப்படியே வராங்க. வந்த உடனே பார்த்தாதான் தெரியுது இவன் மேல நின்றுட்டு இருக்கா. ஏண்டி உனக்கு என்ன கொழுப்பு இருந்தா, என்ன நெஞ்செழுத்து இருந்தா இந்த மாதிரிலாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சு அடின்னு அடிக்கிறான். கன்சீவா இருக்கிற பொண்ணு கூட பார்க்கலங்க, வயிற்றுல குத்துறான். பாவம் அந்த பொண்ணு அங்கேயே அழுதுகிட்டு இருக்கு. பசங்களாம் வேற கத்தனதுக்கு அப்புறம் தான் வீட்டுட்டு போகிறான். கீழே அடிச்சு போட்ட கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணுக்கு வயிறு வலி அதிகமாயிடுச்சு, கரு கலைஞ்சு போச்சு. சோ உள்ள டெத் ஆயிடுச்சு அந்த குழந்தை. இப்ப அதையுமே வெளியே எடுக்கணும் இல்லையா, அதே புக்கை பார்த்து தான் கொஞ்சமா படிச்சு அந்த அலறல் சத்தம் இந்த குழந்தைங்க காது கண்ணு கிண்ணு எல்லாமே கலைங்க அழுகுது. தான் அம்மா இப்படி அழுகுறாங்க, இப்படி கொடுமைப்படுத்துறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா அந்த இறந்த குழந்தை இப்ப வெளியே எடுத்துட்டாங்க. இறந்த குழந்தைய அந்த மொட்டையை வந்து வாங்கிட்டு போய் யாருக்கு தெரியாம வெளியே போயிட்டு புதைச்சிடறான். பாவம் தான் குழந்தை இறந்து போச்சு இல்லையா, அதை நினைச்சு அந்த பொண்ணு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்குது. அதே நேரத்துல கீழே இருக்கிற அந்த குழந்தைங்களுக்கு எங்களால இங்க இருக்க முடியல, நாங்க வெளியே போகணும், எங்களை வெளியே விடுங்கம்மா அப்படின்னு சொல்லி தான் அம்மா கிட்டே சண்டை போட ஆரம்பிக்குதுங்க. அம்மாவும் பயங்கரமா திட்டுறாங்க, நானா போக கூடாதுன்னு சொல்றேன், அந்த மொட்டையை வருவான் அவன்கிட்ட கேளுங்களா அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லா பொருளையும் உடைச்சு போட்டு பயங்கர டென்ஷன்ல கத்திட்டு அப்படியே அங்கேயே பொத்துன்னு விழுந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. இந்த 2 பசங்களும் அமைதியாயிடுறாங்க. அமைதியான கொஞ்ச நேரத்துல அப்புறம் ரூம் எல்லாம் உடஞ்சு கிடக்குது. அந்த பசங்களாம் எடுத்து சரி செஞ்சு அம்மாவுக்கு போத்தி எல்லாம் விடுறாங்க. அவங்க தூங்குறாங்க. தூங்கும் போது கூட அவங்களுக்கு தான் காதலனோட இருந்த ஞாபகம் தான் அதிகமா இருக்குது. அதுக்கப்புறம் ஏஞ்சதுக்கு அப்புறம் டீ எல்லாம் போட்டு பசங்க கொடுக்குது. என்னவோ ஒரு பொறுப்பா தான் அந்த பசங்க இருக்குது. அதுக்கப்புறம் அம்மா கிட்ட கேக்குது, ஏமா இந்த மாதிரி எல்லாம் கோவப்படுறீங்க, நீங்க இந்த மாதிரி கோவப்பட்டு நாங்க பாக்கலையே, உங்களுக்கு ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் இந்த பொண்ணு எல்லா கதையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா பசங்க பெருசா ஆயிட்டாங்க, இனிமே அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது இவன் என் அப்பன் தான், இவன் உங்களுக்கு தாத்தனும் கூட, ஆனா என்கிட்டே தப்பா நடந்து என்ன இங்க கூட்டு வந்து அடைச்சிட்டான். கிட்டத்தட்ட 18-19 வருஷமா நம்ம இங்கதான் இருக்கிறோம், அடைஞ்சுதான் கிடக்கிறோம் சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது இந்த குழந்தைங்களே அழுக ஆரம்பிக்குது. இவ்வளவு கொடுமையை அப்பா பண்ணியிருக்கிறானே அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் நினைச்சுக்கிட்டு இருக்க சமாதானப்படுத்தி அப்பப்போ ஒரு கதை சொல்லுவாங்க இல்லையா, அந்த கதை எல்லாமே எனக்கு நடந்துதான் அப்படிங்கறதையும் இந்த பொண்ணு தான் பசங்க கிட்ட சொல்லிடுறாங்க. மொட்டை திரும்ப ஒரு நாள் கீழே வரும்போது இந்த பொண்டாட்டி ஒரு தப்பு பண்ணுவா. அப்ப அடிக்க வரும்போது கூட அந்த சின்ன பையன் இருக்கா இல்லையா, இன்னொரு தடவை அம்மா மேல கையை வச்சுன்னு வச்சுக்க, உனக்கு அவ்வளவுதான்டா சொட்ட அப்படின்னு சொல்லி சண்டைக்கு போக ஆரம்பிக்கிறான். 2 பேரும் அடிச்சுக்கிறானுங்க. ஒரு கையா தள்ளி விட்டுட்டு அந்த மொட்டையை அங்கிருந்து போறான். போனதுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட்டு தூங்கும் போது கூட பரவாயில்லப்பா நீ இன்னும் கொஞ்ச நாள்ல அப்பங்கிட்ட ஜெயிச்சிருவ, சண்டை போட்டுருவ, இந்த பையன் மூலியமா நம்ம வெளியே போயிடலான்னு கூட இந்த அம்மா நினைச்சுக்கிட்டு இருக்கு. மேல போன மொட்டையனுக்கு வருமானம் கொஞ்சம் கம்மியாகிட்டே இருக்குது. ஏன்னா இந்த பக்கம் 3 குழந்தைங்க, மேல வந்துட்டு 4 குழந்தைங்க இருக்குது. அதுங்களுக்கு சாப்பாடு, கீழே இருக்கிறதுக்கு சாப்பாடு, இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் செலவு இப்படின்னு ஏகப்பட்டது போய்கிட்டு இருக்குது. வீடு கூட லோன்ல தான் எடுத்திருப்போம் போல, அதுக்கான நோட்டீஸும் வந்திருக்குது சரியா கட்டாதால. இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்க பொண்டாட்டிக்காரி சம்பாதிக்கிறதுலாம் வேற எங்கேயோ போயிட்டு இருக்குன்னு அவ ஒரு பக்கம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறா. இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் வெண்டிலேட்டர் வழியா தானே கீழே அடப்பட்டு கிடக்கிற அந்த பொண்ணுங்களுக்கு சுவாசம் போகுது. அதனால இந்த மொட்டையை என்ன பண்றான்னா, தாங்கிட்ட இருக்கிற கார் ஒண்ணு இருக்கு, அந்த கார்ல ஒரு பைப்பை கனெக்ஷன் பண்ணி வெண்டிலேட்டர் வழியா கீழே கனெக்ஷன் கொடுத்துட்டா இந்த புகை மூலமா மூச்சு முட்டி இருக்கிறது எல்லாத்தையும் செத்து தொலையிட்டோம் அப்படியே அப்படின்னு சொல்லி ஒரு முடிவை பண்ணி கார்ல பைப்ல கனெக்ஷன் பண்ணி காரை ஸ்டார்ட் பண்றான். கொஞ்சமா புகை உள்ள போய்கிட்டு இருக்குது. கீழே இருக்கிற அந்த குழந்தைங்க, அந்த அம்மா எல்லாமே தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப அந்த பேரங்கார ஒருத்தர் இருந்தாலே மேல வளர்ந்துகிட்டு இருக்கான் பாருங்க, அவன் வந்திருக்கான். என்ன தாத்தா இங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வண்டியெல்லாம் ஆஃப் பண்ணிட்டான். சும்மா தான் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன், ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க அந்த பையன் இந்த மொட்டையினை கட்டிப்பிடிக்கிறான். கட்டிப்பிடிச்ச உடனே அவனுக்குள்ள ஏதோ ஒரு உணர்வு தெரியுது. என்னதான் இருந்தாலும் ஒரு 3 உயிரை கொல்றது தப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கான். திடீர்னு அந்த பைப்பெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கீழே அர்ஜென்டா ஓடி போய் பார்க்கறான். அவங்க எல்லாமே தூங்கிட்டதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு ஒரு நிம்மதி வருது. அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க, மேல அந்த பையன் வளர்ந்துகிட்டு இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு ஏதோ காலேஜ்ல ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டானா, அதுக்காக எல்லாத்துக்கும் பார்ட்டி கொடுத்து சமைக்கிறது சாப்பாடு எல்லாமே இவனா ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கான். அந்த பையன் அங்க ஜாலியா இருக்கலாம். கீழே அடைஞ்சு கிடக்கிற அந்த பொண்ணு, மூத்த பொண்ணு இருந்து இல்லையா, அவளுக்கு தான் ஆஸ்துமா கோளாறு இருக்குது. சுத்தமா காத்து பத்தாம மூச்சு முட்டிட்டு உசுருக்கு போராடிட்டு இருக்கிறான். இந்த பக்கம் மொட்டையன் ஜாலியா இருக்கிறான். நைட் டைம் ஆயிடுச்சுங்க. இப்பதான் அந்த மொட்டையை கீழே இறங்கி
இறங்கி வரான். என்னையா அவ்வளவு நேரம் பண்ணிக்கிட்டு இருந்த, இந்த பொண்ணு உசுருக்கு போராடிட்டு இருக்கா, மூச்சு முட்டிடுச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொன்னா என்னால கூட்டிட்டு போக முடியாது, இதுதான் சாக்குன்னு நீ தப்பிச்சிருவ அப்படின்னு சொல்லும்போது நான் கண்டிப்பா யாருக்கிட்ட சொல்ல மாட்டேன், நீ என் பொண்ணை கூட்டிட்டு போ, இவ உசுரை காப்பாத்தணும்னு சொல்லி அந்த பொண்ணு அழுக. இங்க இருக்கிற அந்த தான் பொண்ணுகிட்ட அந்த மொட்டையன் என்ன சொல்றான்னா, நான் கூட்டிட்டு போறேன், ஆனா ஒரு கண்டிஷனு, உன்னோட பையன் இங்கதான் ரூம்ல தான் கிடக்கணும், நீ யார்கிட்ட ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கோயேன் இவனை கண்டிப்பா நான் சாகடிச்சிருவேன் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு போறான். சரி நான் அந்த பொண்ணு ஒத்துக்குது. அப்படியே மேல கூட்டிட்டு போகும்போது தான் இத்தனை 20 வருஷம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. இந்த 20 வருஷத்துக்கு அப்புறம் தான் தான் வீட்டையே அந்த பொண்ணு மேல வந்து பாக்குறான். அம்மா இருக்கிறாங்களான்னு அப்படியே எட்டி பார்த்துக்கிட்டே அந்த குழந்தைய தூக்கிட்டு போறாங்க. சீக்கிரம் வந்து தொலை அப்படின்னு சொல்லி மொட்டையை கூட்டிட்டு போறான். இப்பதான் படத்தோட ஸ்டார்டிங்ல அவசரமா போனாங்க இல்லையா, அந்த சீனை காமிக்கிறாங்க. இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க, ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து ஒரு வழியா அந்த பொண்ணுக்கு செயற்கை சுவாசமும் கொடுத்துருக்காங்க. வெளியே அந்த மொட்டையை உட்காந்துருக்கான். அங்க இருக்கிற ஒரு டாக்டர் வராங்க. இத்தனை வருஷமா அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டா இது வரைக்கும் எங்களுக்கு தெரியலன்னு சொல்லி மொட்டையும் தான் பதில் சொல்றான். ஒரு ஃபார்மை கொடுத்து ஃபில் பண்ண சொன்னா அதையுமே மொட்டையும் குறுக்க பிடிங்கி அதையும் இவனே தான் ஃபில் அப் பண்றான். இந்த பொண்ணு எதுவுமே பேசாத மாதிரி அவன் முறைச்சுக்கிட்டே இருக்கிறான். அதுக்கடுத்து அந்த டாக்டரும் அங்கிருந்து சரி ஏதோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. போகும்போது அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி வச்சிருந்தா இல்லையா, இந்த பக்கம் ஏதோ ஒரு டவுட்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு அப்படியே கேட்கலான்னு போனா இந்த பொண்ணு இதுதான் சாக்கு, ஏதாவது சொல்லி தப்பிச்சிடலாம், அந்த டாக்டர்கிட்ட சொன்னா கண்டிப்பா நமக்கு ஏதாவது ஒரு விடிவு காலம் பிறக்கும் சொல்லி அவன் ஃபில் பண்ணிட்டு இருந்த ஃபார்ம்ல தண்ணி ஊத்திடலாம். தண்ணி ஊத்தின கொஞ்ச நேரத்துல அந்த ஃபார்ம் மாத்தி வாங்குறதுக்காக அந்த மொட்டையும் போறான். இதுதான் சாக்குன்னு இந்த பொண்ணு நேரம் அந்த டாக்டர் அங்க நின்றுட்டு இருக்காங்க. அந்த டாக்டரை பார்த்து மேடம் சொல்லிட்டே போயிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த மொட்டையும் வந்துடுறாங்க. வந்த உடனே ஏய் எங்க போற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அதே இடத்துல இன்னொரு போலீஸ்காரங்க ஆரம்பத்துல அந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்திருப்பான் பாருங்க, அந்த போலீஸ்காரர் தான் இன்னும் அங்க நிக்கிறாரு. அவர்கிட்ட தான் அந்த டாக்டர் பொம்பளை ஏதோ பேசிக்கிட்டு இருக்கு. இந்த பொண்ணு கூட்டோடனே அங்க இருக்கிற 2 பேரும் வராங்க. என்னமா விஷயம் சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்டா ஓடி வந்து அந்த டாக்டர் அம்மாவை கட்டி பிடிச்சு அழுக ஆரம்பிச்சிருச்சு. என்ன காப்பாத்துங்கன்னு. இதை எல்லாத்தையும் மொட்டையன் பார்த்துட்டு இருக்கான் இல்லையா, பார்த்தோன்னே நினைச்சிட்டான் நம்மள முடிச்சு விட்டாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை இந்த பக்கம் நைஸா நவுந்து வர அங்க இருக்கிற போலீஸ்காரு யோ ஒரு நிமிஷம் இல்லையா யோ சொட்ட அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வரா. கூப்பிட்டு வந்தோடனே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பிடிச்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு விசாரிக்க எல்லா உண்மையும் சொல்ல மொட்டையை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போனது உள்ள இருக்கிற அந்த பொண்ணு இன்னொரு பையன் ஒருத்தனாலே அவனுக்குமே சுவாச கோளாறு வந்துருச்சு. சரியா மூச்சு பேச்சு இல்லாம அவனையுமே ஸ்ட்ரக்சர்ல தூக்கிட்டு வராங்க. இது எல்லாத்தையுமே அங்க இருக்கிற தன்னோட பாட்டி பார்த்துட்டு அழுகுறாங்க. அந்த பையனும் அழுகுறான். தான் பிள்ளைய இத்தனை வருஷம் 20 வருஷம் அடைச்சு வச்சு இத்தனை கொடுமைகளும் பண்ணி இத்தனை குழந்தைகளும் கொடுத்துருக்கானே, இவனா ஒரு அப்பனான்னு சொல்லி கேவலமான ஒரு புத்தியை அப்படியே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அவனுக்கு கண்டிப்பா மரண தண்டனை தான் கொடுக்க போறதா சொல்லிட்டாங்க. அடுத்து இந்த பக்கத்துல அடைஞ்சு கிடக்கிற அந்த பொண்ணுங்க எல்லாத்தையுமே காப்பாத்தியாச்சு இல்லையா. இப்ப அந்த 3 பசங்களும் சந்தோஷமா விளையாடிட்டு இருக்குது. சந்தோஷமா விளையாடிட்டு இருக்க இந்த பொண்ணு அதே சோகத்துல இருக்க. அவங்க அம்மா எல்லாமே ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த இடத்த அந்த காதலன் திரும்ப வரான். அந்த காதலன் அந்த பொண்ணை பார்த்த உடனே அப்படியே நமக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. ஏன்னா இத்தனை வருஷம் 20 வருஷமா தன்னோட காதலி நினைச்சு இன்னும் கல்யாணம் கூட பண்ணாம அவன் பாக்குறதுக்காக வந்திருக்கான். கையில ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வரான். அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் தனியா பேசிக்கிட்டு இருக்க ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்குறான். அந்த கிஃப்ட்ல ஒரு பிங்க் கலர் ஹெல்மெட் ஒன்று இருக்கு. அந்த ஹெல்மெட் இவளுக்கு ரொம்ப பிடிக்குமா, ஏன்னா டிராவல் பண்ணும்போது போட்டுக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு இருப்பா. இப்ப அந்த ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு ஜாலியா 2 பேரும் ஊரை சுத்துறாங்க. இனிமே இவங்களோட வாழ்க்கை சந்தோஷமா இப்படிதான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட கதை எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லுங்க. இது மாதிரியான கதைகளை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில சந்திப்போம். தேங்க்யூ.